போய் ஆக்டிங் சீரியஸா பண்ணிட்டு போவாங்க. பின்னாடி நின்று வேணும்னே விசில் அடிச்சு சார் அத பண்ண விடாம சீரியஸா ஆக்டிங்கா சார்? ஜோக் இல்ல. ஒருத்தங்களுக்கு அதுவும் ஜாலியா தான் போகுது. அது நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு கிட்ட கேமரா கிட்ட. சரி அது எப்படி தெரியும்? கேமரா எவ்வளவு போயிட்டு வயில வலிச்சு கேப்பே மேடம். கேளுங்க. அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா கேமரா இவ்வளவு இருக்குது. நீங்க போயிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல நின்னு இப்படின்னு பண்றீங்க. கேமரா வைடு இழுக்குறாங்களாம். உள்ள வைடு இடம் பத்த மாட்டேன்தான். ரொம்ப ஓவரா போறீங்கடா. அதுக்கு தான் இப்ப நான் உங்களை வந்து ஐயோ ஒண்ணும் இல்ல சார். யாரா அந்த பையனோட டாஸ்க் வந்துச்சு? யாரா அந்த பையனோட டாஸ்க் வந்துச்சு மேடம்? எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். அந்த குதிரை மீறி ஏறி சவாரி செஞ்சு ஃபேம் ஆகும்னு யார் நினைக்கிறாங்க? கரெக்டா வரதா சொன்னாங்க. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. நீங்க இருக்கும்போது இருந்து குச்சி குத்திருப்பீங்க போலீஸ்ல. இவரெல்லாம் வாடா நீங்களே சொல்றேன். இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. வேணாம் சார். எனக்கு அவர் கூட பண்ண பிடிக்கல. அது வேணாம். போயிடுன்றேன். நான் வாக்கவுட் குடுத்து போயிட்டு வெளிய போயிட்டேன். கொஞ்ச நாள் நீங்க பண்ண வெளியில போவீங்க. கவுண்டர் ஜாலியா எடுத்துவாங்க. இதுதான் பிரச்சனை. இல்ல சார், அவரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. ஒரு நாள் உங்க எல்லாரும் பத்தி எங்களுக்கு ஃபுல்லா தெரியும். உங்களுக்கு அவரை பிடிக்கல கரெக்ட்டா? உங்களுக்கு அவரை பிடிக்கல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாங்க. இது ஆமா. ஒருத்தங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் உங்களுக்கு நாமினேஷன் பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம். நான் வேற ஒருத்தர் ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்ல உனக்குலாம். உன்னுடைய சோப்பு டப்பா இங்க எத்தனை வந்து வச்சுக்கிற பாரு. நீ பாத்ரூம்ல தானே வைக்கணும். இவ்வளவு நேரம் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ற. சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஒரு ஏஜ் மெச்சூரிட்டின்னு இருக்கு மேடம். என்னோட ஒரு 7 வருஷம் சீனியர். நீ என்ன ஒரு நாள் 4 வருஷம் ஒரு நாள் 7 வருஷம்ன்றா? யாரு நீங்க? ஐயா இவன நான் 88 85 3 வருஷம் தான் பெரியவர் நீங்க. நீங்க 3 வருஷம் பெரியவர். பெரியவர் அவரு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. லைஃப்ல எங்கள மாதிரி யாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 5 இயர்ஸ் மேடம். அது ஹாஸ்டல் லைஃப். மொட்டத்தலியா? ஹாஸ்டல் இதா பண்ணிருப்பீங்க. இதா பண்ணிருப்பீங்க. ஏய் மொட்டத்தலியா? லைஃப். ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய்க்கு உப்பு கல்ல வேர்க்கல வச்சு சாப்பிடுங்க. தம்பி இது நியாயம் இல்லப்பா. கலந்து வேற என்ன பண்ணிட்டீங்க? இந்த கேமரால ஆக்டிங் பண்ண சொல்றோம். பின்னாடி நின்னு போய் சொன்னா எப்படி மார்க் பண்றது அத பண்ண விடாம அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இதுல தான் போய் கேமராவை மறைக்கிறது. போய் இதெல்லாம் போய் அது எல்லாம் நீ போய் சொல்றியாம்லடா. நீ போய் சொல்றியாம்லடா. நோ நோ நோ. நீங்க காலேஜ் கூட காமெடி பண்ணிக்கிறீங்க. அத மட்டும் சொல்லுங்க. போங்க உங்க வேலைய பாட்டு. நீ சொல்ல அவரை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த வேலை வேந்து சார். படம் முடிச்சு போங்க. எல்லாம் போங்க போங்க. உங்களுக்கு ஒரு கோர் இருக்கு. நீங்க அதை மாத்திக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. நம்ம கொள்கைகள் அடுத்தவங்களை பாதிக்க கூடாது. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. நீங்க வந்து சொல்ல முடியாது. நீங்க பண்றது அவரை பாதிச்சு கூட இருக்கலாம். நம்ம வந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எனக்கு பாதிக்குது. உண்மையிலேயே எனக்கு பாதிக்குது. என்ன இது? மேடம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பாதிக்குது சார். மக்கள் வந்து முட்டாள்கள் இல்ல மேடம். அவர் விட்ட வார்த்தைகள் பாதிக்குது. எனக்கு ரொம்ப பாதிக்குது. விட்ட வார்த்தைகள் எல்லாமே அவர் சொன்ன மேடம் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க சோசியாலஜில படிச்சது பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன் இண்டிவிஜுவல் கேரக்டர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். எனக்கு என்ன ஒரு ஆசைனா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குமே. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். உங்க சைடு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? கேட்க மட்டும் செய்யுங்க. புரிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு உங்களுக்கு எனக்கு பேச தெரியாம இல்ல. என் கிளாஸ்மேட் இப்போ வந்து என்னன்னா நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. மக்கள் பாக்குறப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன் மேடம். எனக்கு கேட்டி கொடுக்க தெரியாது மேடம். போச்சு கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்படி அவங்களுக்கு கீழே அதாவது என்னன்னா நான் தப்பா சொல்லல மேடம். இவரும் இப்படி அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. காலேஜ் லைஃப்ன்றது வேற மேடம். இப்போ நம்ம ஒரு என்னோட பேஷன்ஸே நாளைக்கு என்னையா ஒரு உதாரணத்தை கூட சொல்ல விட மாட்டறான். ஏத்து பேசிக்கிட்டு இருக்கான். செந்தில் சார் கவுண்ட் பண்ணி சார் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து நீங்க உங்களுக்கு பேச தெரியாத இல்ல மேடம். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? இல்ல நீங்க உங்களை செந்தில் சாரா பாக்குறீங்களா கவுண்ட் பண்ணி சாரா பாக்குறீங்களா? நான் வந்து கேக்குறது ஹீரோவா பாத்துட்டு இருக்காரு. நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல.
ஹீரோ மெட்டீரியல் இருக்கிற வெளியே போன என்ன தப்பா நினைக்கிறாங்களா? இவர் வந்து உண்மையிலேயே அந்த மேடம், எனக்கு திருப்பி வார்த்தைகளை விட நம்ம அந்த வார்த்தைகளை விட்டோம்னா சென்சிட்டிவ் மேடம். மேடம் நீங்க புரிஞ்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டின? இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. எனக்கு திருப்பி பேச தெரியாம இல்ல மேடம். பேசுறேன் என்னன்னா அந்த வார்த்தைகள் நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சென்சிட்டிவா இருக்கும். என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபின்னமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்படிலாம் சொன்னா எவ்வளவு வெறுப்பு வரும் சார். நீங்க பெரிய ஆளு நீங்க நடிச்சிருக்கீங்க சார். நீங்க பெரிய ஆள் தான் சார். உங்களுக்கு அதுல கம்ஃபர்டபிள் இல்ல. புரியுது சார். இது நீங்க உங்க பர்சனாலிட்டி. உனக்கு புரியலைனாலும் பொத்தி நீ வீட்டுக்கு போ. அவரு இந்த கலாய்ச்சிட்டே இருக்கிறது தான் அவரோட பர்சனாலிட்டி. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? நான் திருப்பி கலாய்ச்சேன். புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. சார் நீங்க திருப்பி கலாய்க்கலாம், ஆனா திருப்பி என்ன திட்டாதீங்க. சாபம் விடக்கூடாது. சாபம் விடவே இல்லையே. அவரும் என்ன வேணா பண்ணிப்பாரு. நீங்க இது பண்ண கூடாது. என்னவோ பண்ணிட்டு போங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை பண்ணுங்க சார். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சார். யாரையும் வந்து பண்ண வேணாம்னு சொல்லி இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருங்க. அவர் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு. அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்படி அப்புறம் போல தோணுது. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மேடம், நல்ல ஒரு கேரக்டர் நல்ல குணம் இருக்கிறது தான் ஓவரா ரீச் ஆனே மேடம். இதான் ஆட்டோல மிச்சம். உங்களுக்கு தெரியுது, யூசுவலா 2-3 இன்டர்வியூ பார்த்தாலே எல்லாருக்கும் குற்றாலத்துல வேலை செஞ்சு ஒரு போய் பிசியோதெரபின்னு யாரும் நம்ப வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா மேடம்? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. சார் ஜாலி நீட் எக்ஸாம் எழுதி கரெக்ட் சார். அது மக்கள் அது மாத்த முடியாது சார். கனவு கண்டக்கா மேற்கொண்டு என்னையோட வாதான்னு கூப்பிடுறா. நிஜமாவே மீக்கட்டி முடிச்சு வந்திருக்கிற ஒரு டாக்டர் நீங்க ஏன் அந்த வேர்டுக்கு தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். அப்படிலாம் விட்டுற முடியாது. நம்ம வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இருக்கணும். கரெக்ட் சார். அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு அது இருக்கு, அவருக்கு அது இல்ல. அவருக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அது மக்கள் பாக்குறாங்க. அவருக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல, விட்டுருங்க. அது உங்களுக்கும் தெரியும்ல மக்கள் பாக்குறாங்கன்னு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. நீங்களும் லேஸ் பட்டவர்லாம் இல்ல. நீ வேற மாதிரி இல்ல. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் மேடம், சத்தியன்றது நெருப்பு மாதிரி. யாரும் அதை மூடிட்டீங்க, அதனால எனக்கு பாதி கேட்கல. சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி மேடம். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கலெக்ஷன் எகிரிரும்.